குட் மார்னிங். நம்ம நீங்கள் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ரைடரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருவாங்க. வித் ரோட்டா பெட்டல் டிஸ்கோட கொடுத்துருவாங்க. வித் டியூப்லெஸ் டயரோட வந்து டியூப்லெஸ் டயரோட என்ன பெனிஃபிட்னா, இப்போ பஞ்சர் ஆச்சுனாலும் நீங்கள் கொஞ்சம் லாங்கர் தூரம் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாப் ஆகாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷனால் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா, ரைடருக்கு வந்து ஷோல்டர் பெயின் வராது. சஸ்பென்ஷன் அதிகமாக நல்லாயிருக்கும். டூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல் டிக்காக இருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா டி ஷேப் எல்இடி கொடுத்துருப்பாங்க. அது தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறீங்கன்னு பார்த்துக்கலாம். பவர் மோடில் போகிறீங்களா, எக்கோ மோடில் போகிறீங்களான்னு பார்த்துக்கலாம். ஃபியூல் இண்டிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன்லாம் இப்போ ஆன் பண்ணோன்னே எரியும். உங்களுக்கு அன்சார்ட் ஆயிடுச்சுன்னா எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சென்சார் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பி ரேஞ்ச் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப்பிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போய்க்குன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப்பிங்கிறது நீங்கள் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போய்க்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பார்த்துக்கலாம். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாங்கராக போகிறீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு சார்ஜிங் போட்டு வந்துடும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஆயில் ஏர் கூலோட இருக்கும். 3 வால்வ்னால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 8.7 பவர் பிஹெச்பி கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 11.2 டார்க் கொடுத்துருக்கனால வண்டி உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டெபிளாக இருக்கும். இதோட கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு கீர் வரும். அப்புறம் 4 கீர் பார்த்தீங்கன்னா டாப்பில் வரும். சீட்டிங் லென்த்தாக கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரைடருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 1.4 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஸ்டாக் அப்சர் கொடுத்துருக்கனால ரைடிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேற்பல ஏறினாலும் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm இருக்கிறனால உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சேசிஸ் எதுவுமே வரசாது. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1326 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய் கட் அடிச்சாலும் உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டாக் ஆகாது. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக் இருக்குது. தேங்க்யூ.